ஏன்பா தினமும் அரசியல் பேசலாங்கிற, இந்த அதிமுகவை பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கிற. ஆனா எதுக்குன்னே வம்பு. அவங்களே ஆளுக்கு 3ஆம் நாளா சிதைஞ்சு கிடக்குறாங்க. அட என்ன இருந்தாலும் அது பெரிய கட்சி இல்லப்பா. சொல்லு. இல்லண்ணே அவங்களே ஆளுக்கு முட்டிட்டு இருக்காங்கண்ணே. அட அதையாச்சும் சொல்லு. சொல்லணுமாண்ணே? அட சொல்லு. இல்லண்ணே, இன்னைக்கு உலகத்துல அறிவியலும், ஆன்மீகமும் கலந்த ஒரே கட்சி நம்ம அதிமுக தான். என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே. ஸ்கூல்ல அறிவியல் பாடம் நடத்தும்போது சொல்லுவாங்க. அணுவை அழிக்க முடியாது, ஆனால் பிளக்க முடியும். அந்த மாரி அறிவியல் கலந்த ஒரு கட்சி தான் அதிமுக கட்சி. எப்படி? இப்போ திமுகலேருந்து எம்ஜிஆர் அதிமுக வந்து பிளந்து வந்தாரு. இப்ப எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஜெயலலிதா அம்மையாரும், ஜானகி அம்மையாரும் அதிமுகவ பிளந்தாங்க. இப்ப இவங்க கிட்ட இருந்து எடப்பாடியும், ஓபிஎஸும், டிடிவி தினகரனும், சசிகலா அம்மையாரும் தனித்தனியா பிளந்துட்டாங்க. இப்ப இவங்க கிட்ட இருந்து சிவி சண்முகமும், எஸ்பி வேலுமணி தனியா பிளந்துட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து இந்த வீரமணி அண்ணன் திரும்பி எடப்பாடி அண்ணன் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அதனால அணுவை அழிக்க முடியாது, ஆனால் பிளக்க முடியும். அதே மாரி தான் அதிமுக கட்சியை அழிக்க முடியாது, ஆனா பிளக்கலாம். இது ஒரு அறிவியல். அப்ப இந்த ஆன்மீகம் சொல்ற, இப்போ ஆன்மீகத்துல என்னென்ன? கடவுள் நீக்கமற எங்கும் நிறைந்திருப்பார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், டேபிள்லயும் இருப்பார், சேர்லயும் இருப்பார். அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம்? ஒண்ணும் இல்லண்ணே. திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய மந்திரிகள், பழைய ஆட்கள் யாரு? அதிமுக காரங்க. சரி. இப்போ தாவேகாக்கு போன முக்கிய ஆட்கள், அமைச்சரா இருக்கிறவங்க அவங்கலாம் யாரு? அதிமுக காரங்க. இப்போ எடப்பாடி அண்ணன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்களே, அவங்கலாம் யார் முக்கியமான ஆட்கள்? அதிமுக காரங்க. அப்போ எல்லா கட்சியிலும் இன்னைக்கு இருக்கிறவங்க யாரு? அதிமுக காரங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர்கள் அதிமுக காரங்க. அதனால தான் அதிமுக கட்சி என்பது ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த ஒரு கட்சி. போதுமானே? தொடர்ந்து அரசியல் பேசலாம். நன்றி.